இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலர் வீரபாண்டியன் இணைந்திருக்கிறார். நீட் தேர்வால் இறந்தோர் குடும்பத்திற்கு இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என்று தனது கோரிக்கைகளை தொடர்ந்து முன்வைத்து வந்திருக்கிறார்கள். மத்திய அமைச்சர் தனது பதவி விலகலை அறிவித்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல தேச விரோத சக்திகள் இவர்களை பயன்படுத்திவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் அவர் முன்வைத்து தனது பதவி விலகலை அறிவித்திருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? இது தேச விரோத சக்திகள் அல்ல, மாணவர்கள், சொந்த நாட்டு மாணவர்கள் மிக நியாயமான கோரிக்கைகளுக்காக அவர்கள் போராடினார்கள். ஜனநாயகம் இருக்கிறது. அடக்குமுறைகளால் தன்னிடமுள்ள போலீஸ், துணை ராணுவம் என்றெல்லாம் மிரட்டி பார்த்தோம். ஒன்றிய அரசு தோல்வியடைந்திருக்கிறது. ஜனநாயகத்தில் மக்கள் எழுச்சி வெற்றி பெறும். மிக நியாயமான உண்மையான கோரிக்கைகள் யாவும் வெல்லும் என்பதற்கு இது சான்று. மொத்தத்தில் ஜனநாயகம் வென்றிருக்கிறது. அரசு, ஒன்றிய அரசு உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய உதவிகள் செய்ய வேண்டும். அனைவர் மீதும் இருக்கிற வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும். தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளுக்கு முழு கவனம் செலுத்தி அந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். நீட் விலக்கு என்பதில் ஒன்றிய அரசு செவிமடுக்க வேண்டும். மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். பல்வேறு கோரிக்கைகளை அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. ஒரு கோரிக்கையை மத்திய அரசு தற்பொழுது நிறைவேற்றி இருக்கிறது. மாணவர்களுடைய வெற்றியா பார்க்கிறோம். இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. அடுத்த கட்ட மத்திய அரசினுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க? கோரிக்கைகள் யாவும் மக்கள், மாணவர் நலன் சார்ந்தது, இளைஞர் நலன் சார்ந்தது, அப்படின்னா தேசத்தின் நலன் சார்ந்தது. எனவே இதில் பிடிவாதம் எதுவும் இல்லாமல் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த கட்ட ஒன்றிய அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவாக இருந்தாலும் அது சட்டபூர்வமாக தான் இருந்தாக வேண்டும், ஜனநாயகபூர்வமாக தான் இருந்தாக வேண்டும். அதை கடந்து சென்றால் மக்கள் பாடத்தை பெறுவார்கள். கல்வி முறையில் மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம், தேர்வு முறைகளில் மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம் என்ற பல்வேறு கோரிக்கைகளை மாணவர்கள் முன் வச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து அதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் ஆதரவுகளை தெரிவிச்சுட்டு வரீங்க. இப்ப என்னென்ன மாதிரியான முறையை மத்திய அரசு பின்பற்றினால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு? கல்வியை மாநில பட்டியலுக்கு சேர்க்க வேண்டும். தன்னிடம் குவிந்திருக்கிற அதிகாரத்தை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். பிரச்சனைகளில் சரிபாதி மேல் தேர்ந்து. நன்றி சார். இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.